ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 24 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர் ஆமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. வாசித்த இந்த பகுதியிலே வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். எதுக்கு தலையில வாசல் தலையை உயர்த்தணும்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க. யார் இந்த மகிமையின் ராஜா சொல்லி 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு காரியம், யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர், யுத்த செய்தியில் பராக்கிரமுள்ளவர், யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறவர் மகிமையின் ராஜா இந்த சபைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையிலும் கர்த்தர், எல்லா சேனையிலும் கர்த்தரானவர், அவர் இந்த சபைக்குள்ளே பிரவேசிக்கும். அவர் சபைக்குள்ளே பிரவேசித்தார்னா இங்கே எந்த சபைக்கு விதமான காரியங்களோ யுத்தங்களோ எந்த தடைகளோ வராமல் கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்வார். ஆகவே இன்றைக்கு இந்த சபையை இயேசு நாமத்திலே இந்த இடத்துல நாங்கள் பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஆட்கள் முன்னாடி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆலயத்தை இப்பொழுது பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நான் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. இப்பொழுது இந்த சபையை ஆசீர்வதித்து நமக்கு ஜான்சி முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்துதிக்கு பாத்திரதே சோதரிங்கப்பா. அப்பா ஏதோ தகப்பனை கிருபை பாராட்டின இறக்க பாராட்டதுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை அப்பா இந்த நோக்கத்திலோட தகப்பனை இந்த சபையை ஆரம்பிக்கிறோம். அப்பா இந்த சபையை நீரே வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சபைக்கு தலைவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை அப்பா இந்த இடத்திலிருந்து பட்டியலிய நெருப்பு தகப்பனை இந்த இடம் முழுவதுமாக வெளிச்சத்தை நீ கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த சபையை தகப்பனை இயேசுப்பா இந்த சபையை நாங்கள் ஒருமுறையாய் சேர்ந்து தகப்பனை இயேசு நாமளே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இந்த சபையை இந்த இடத்தில் தகப்பனை எத்தனை ஆத்துமாக்கள் வர நீ கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆத்துமானையே கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா எந்த மன குழப்பத்தோட எந்த கஷ்டத்தோட வந்தாலும் தகப்பனை இந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை உண்டு என்று சொல்ல தெரியுறாங்க. அப்பா இந்த இடத்துல ஒரு விடுதலை சமாதானம் நிம்மதி என்று தகப்பனை இந்த இடத்தில் தகப்பனை எடுத்து பயன்படுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே ஆத்துமாக்கள் தகப்பனே இன்னும் மதியம் கூட்டி சேர நீ கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சபை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வீடு கலந்து கொடுத்த அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த சபையை மேலும் வளர நீ கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா சபையாய் கூடி ஒன்று சேர்ந்து இந்த சபையை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பத்தை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். நாளை வெளியே உட்காருவோம். நான் பாடலை பாடி சிறிது நேரம் ஆராய்ச்சி தேவ செய்தி